அஸ்ஸலாமு அலைக்கும். நாங்கள் இன்றைக்கி பார்க்க போகிறது என்னென்னா ப்ரௌனி எப்படி செய்கிறேன்னு சொல்லி பார்ப்போம். அதுக்கு தேவையான இன்க்ரீடியன்ட்ஸ் குக்கிங் சாக்லேட் வந்து நான் எப்போவும் யூஸ் பண்ணுறது வந்து விஸ்பெரியிட குக்கிங் சாக்லேட், டார்க் குக்கிங் சாக்லேட். அவங்களுக்கு வேணும்னா லூஸும் எடுத்துக்கொள்ளலாம். எக்ஸ்ட்ரா 150 கிராம்ஸ் சுகர் வந்து 200 கிராம்ஸ் எடுக்கணும். கோதுமை மாவு வந்து நான் 200 கிராம்ஸ் எடுத்துக்கிறேன். முட்டை 3 எடுத்துக்கிறேன். அதோட வெனிலா எசன்ஸ் வந்து ஒரு டீஸ்பூன் தான் யூஸ் பண்ணுறேன் நாங்கள். அது வந்து நீங்கள் மோட்டா பிராண்ட் அப்படி இல்லாட்டி ஸ்டார் பிராண்ட், அது 2 பிராண்ட்லேயும் உங்களுக்கு எடுத்து யூஸ் பண்ணிக்கொள்ளலாம். நான் எப்போவும் அது 2 தான் யூஸ் பண்ணுறேன். இவ்வளோ தான் எங்களுக்கு ப்ரௌனி செய்கிறதுக்கு தேவையான இன்க்ரீடியன்ட்ஸ். ஸோ நாங்கள் இப்போ எப்படி செய்கிறேன்னு சொல்லி பார்க்கலாம். இது வரைக்கும் எங்களோட சேனலில் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிடலாட்டி சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். ஃபஸ்ட்டுக்கு டபுள் பாயில் பண்ணணும். நாங்கள் சாக்லேட்டையும் எக்ஸ்ட்ராவையும் நாங்கள் டபுள் பாயில் பண்ணணும். டபுள் பாயில் பண்ணுறதுக்கு நீங்கள் 2 பவுல் எடுத்துக்கோங்க. ஒரு சின்ன சட்டியாக இருந்தாலும் பிரச்சனை இல்லை. அந்த சட்டியில் நல்லா சுடு தண்ணியை ஊற்றி அதை நல்லா பொங்குற தண்ணியாக வைக்கணும். அதுக்கு மேலே நாங்கள் அதை கவர் பண்ணுறதுக்கு மாதிரி ஒரு பவுல் ஒன்று எடுத்து அதில் நாங்கள் சாப் பண்ணி வச்சுக்கிறேன் சாக்லேட்டையும் எக்ஸ்ட்ராவையும் எட் பண்ணி ஒரு 10 to 15 மினிட்ஸ் நாங்கள் அப்படியே வச்சா அது வந்து ஃபுல்லாக மெல்ட் ஆகி வரும். இந்த மெத்தடில் நீங்கள் டபுள் பாயில் பண்ணுங்கள். இப்போ நீங்கள் வந்து மற்ற பெட்டரை ரெடி பண்ணி கொள்றதுக்காக இன்னொரு பவுல் ஒன்று எடுத்து அந்த பவுலில் வந்து நாங்கள் எக்கை வந்து ஒவ்வொன்றா உடச்சி சேர்த்துக்கொள்ளணும். ஒவ்வொன்றா உடச்சி நாங்கள் எட் பண்ணுற ரீசன் என்னன்னு சொன்னால், சம்டைம் ஒரு எக் வந்து நல்லது இல்லாட்டி உங்களோட 3 எக்குமே அப்படியே ஸ்பாயில் ஆகிடும். ஸோ நீங்கள் சின்ன பவுல் ஒன்றில் வேறையாக உடச்சி பார்த்து எட் பண்ணுங்கள். எப்போ என்ன ஸ்வீட் ஐட்டம் என்ன செய்கிறதாலும் நீங்கள் இந்த மெத்தடை வந்து ஃபாலோ பண்ணுங்கள். அடுத்து நீங்கள் எக்கை நல்லா 3 எக்கையும் எட் பண்ணி நல்லா பீட் பண்ணுங்கள். பீட்டர் இல்லாதவங்களுக்கும் சேர்த்து தான் நான் இன்றைக்கி இந்த மெத்தடில் உங்களுக்கு செஞ்சு காட்டுறேன். பீட்டர் இருந்தால் பீட்டரால் பீட் பண்ணுங்க. அப்படி இல்லாட்டி ஒரு விஸ்க் கொண்டால் இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி கொள்ளலாம். நல்லா மிக்ஸ் பண்ணும் போது நாங்கள் எங்களோட பட்டர் வந்து பர்ஃபெக்டாக வரதுக்கு எக் வந்து நல்லா பீட் பண்ணணும். இப்போ நீங்கள் பீட் பண்ணிட்டு நீங்கள் வெனிலா எசன்ஸை வந்து எட் பண்ணுங்கள். வெனிலா எசன்ஸையும் எட் பண்ணி நல்லா பீட் பண்ணுங்கள். அதோடு நீங்கள் அடுத்தது அடுத்த ஸ்டெப் வந்து சுகரை வந்து நாங்கள் எடுத்துக்கிறோம் 200 கிராம் சுகரை ஃபுல்லாக ஒரே அடிக்கு எட் பண்ணாமல் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக கொஞ்சம் கொஞ்சமாக எட் பண்ணி மிக்ஸ் பண்ணிக்கோங்க. சுகர் வந்து நல்லா கரையும் வரங்காட்டி நாங்கள் நல்லா பீட் பண்ணிக்கொள்ளணும். இப்போ நாங்கள் வந்து எங்களோட சாக்லேட்டும் பட்டரும் நல்லா மெல்ட் ஆகிட்டு இப்போ நாங்கள் அதை வந்து அந்த சூட்டோடையே எங்களோட பெட்டரோடு நாங்கள் எட் பண்ணணும். அப்படி சூட்டோடு எட் பண்ணுற ரீசன் என்னென்னா, எல்லாருக்கும் ப்ரௌனி வந்து சக்ஸஸாக அழகாக வாரத்துக்கு ரீசன் இதுவும் ஒரு சிக்கன் செல்லேலும் இந்த ஹொட்டோடே நீங்கள் எட் பண்ணினா உங்களுக்கு க்ரிங்கிள் டாப்போட நல்ல பஜியான ப்ரௌனிஸ் கிடைக்கும். இன்ஷா அல்லாஹ் எல்லோரும் கட்டாயம் செஞ்சு பாருங்கள். இதை வந்து நாங்கள் நல்லா இப்போ மிக்ஸ் பண்ணி கொள்ளணும். மிக்ஸ் பண்ணிவிட்டு நாங்கள் எடுத்து வச்சுக்கிற மாவு 200 கிராம்ஸ் கோதுமை மாவு எடுத்து வச்சுக்கிறோம். அதையும் நாங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக எட் பண்ணணும். ஒரே அடிக்காக எட் பண்ணாமல் கொஞ்சம் கொஞ்சமாக எட் பண்ணி ஃபோல்டிங் மெத்தட்ஸில் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இந்த டைம்லேயே நீங்கள் உங்களோட அவனை வந்து ப்ரீ ஹீட் போட்டுக்கோங்க. ப்ரீ ஹீட் வந்து 180 டெம்பரேச்சர் 180 பாகையில் ஒரு 10 மினிட்ஸ் ப்ரீ ஹீட் போட்டுக்கோங்க. இப்போ நீங்கள் இந்த பெட்டரை ரெடி பண்ணி ஒரு ட்ரே ஒன்றுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறதுக்குள்ளுக்கு உங்களோட அவன் வந்து ரெடியாக. இப்போ எங்களோட ப்ரௌனி பெட்டர் வந்து பேக் பண்ணுறதுக்கு ரெடி ஆகிட்டு இப்போ நான் இன்றைக்கி எடுத்துக்கிற ட்ரே வந்து 9 இன்ச்சில் ஸ்கொயர் ஷேப்பில் ட்ரே ஒன்று எடுத்து அதுக்கு நாங்கள் ஆயில் பேப்பர் போட்டு வச்சுக்கிறேன்.
ஆயில் பேப்பர் வந்து நான் கொஞ்சம் அந்த ட்ரே விட கொஞ்சம் பெருசாக எடுத்துக்கிற ரீசன் என்னென்னா நாங்கள் லாஸ்ட்டுக்கு செஞ்சு பிறகு அப்படியே எங்களுக்கு ஆயில் பேப்பரை பிடிச்சி அதை வெளியே எடுக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். இப்போ நாங்கள் எங்களோட பெட்டரை வந்து ட்ரே உள்ளுக்கு அப்படியே ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கொள்ளுவோம். பெட்டரை ட்ரான்ஸ்ஃபர் பண்ண பிறகு நாங்கள் ஒரு சின்ன ஸ்டிக் பண்ணால் ஃபுல்லாக எங்களோட பெட்டரை வந்து சரியான முறைக்கு நாங்கள் ஸ்ப்ரெட் பண்ணிக்கொள்ளணும். ஏர் பபிள்ஸ் எல்லாம் இல்லாமல் அழகாக பேக் ஆகி வாரதுக்கு. இப்போ எங்களோட அவனை வந்து நாங்கள் 200 செல்சியஸ் வச்சு 20 மினிட்ஸ் பேக் பண்ண வைக்கணும், அப் அண்ட் டவுன் போட்டு. சம்டைம் உங்களோட அவன் வந்து 180லே நல்லா பர்ஃபெக்டாக கேக் எல்லாம் செய்யணும் அப்படின்னா 180 வைங்க. மோஸ்ட்லி அவன் வந்து 200 வச்சா தான் ஒர்க் பண்ணுது. ஸோ இப்போ நாங்கள் வந்து பேக் பண்ணி எடுக்கலாம். சரி, டவுட் இருந்தால் எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். இன்ஷா அல்லாஹ் நான் வந்து கிளியர் பண்ணுவேன். சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ. சரியாக 20 மினிட்ஸுக்கு அப்புறம் பாருங்கள், எங்களோட ப்ரௌனி வந்து ரெடி ஆகிட்டு க்ரிங்கிள் டப்போடு அழகாக பஜ்ஜியாக வந்துக்குது. இப்போ உங்களுக்கு தேவையான அளவு கட் பண்ணி சர்வ் பண்ணிக்கலாம்.